கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் திட்டம். ரோமையர் 8:28. கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் எதை குறித்தும் சோர்ந்து போகாமல், முறுமுறுக்காமல், இறைவன் அனுமதிப்பது அனைத்தும் நம் நன்மைக்காகவே என்று காத்திருக்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்பதை விட எல்லாம் எதிராகவே இருந்தாலும் அதுவும் நன்மைக்கே. அவர் நம் வாழ்வில் நடத்துவது அனைத்தும் நமது நன்மைக்காகவே. நாம் சோர்ந்து போகாமல் இறைவனிடம் ஜெபிக்கும்போது அவர் நமக்கு பலன் தருவார். இறை திட்டத்தின்படி நம்மை நடத்துவார். நமக்கு நல்ல வேலை இல்லை என்றோ அல்லது வியாதி, பிள்ளைகள், சூழ்நிலைகள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள். இறைவன் நமக்கு அனுமதிப்பது அனைத்தும் நம் நன்மைக்கே. நம் வாழ்வில் இறை திட்டம் செயல்பட அனுமதிப்போம். இறைவனின் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து செயல்படுவோம். அவர் அனைத்தும் நமக்கு நன்மையாகவே மாற்றுவார். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு அதிசயமாய் மாற்றுவார். இறைவனிடம் அன்பு கூறும் நமக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கும்படி செய்வார். அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் பல திட்டங்கள் தீட்டினாலும் இறை திட்டமே எங்கள் வாழ்வில் செயல்பட உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.